எங்க போற? வாயில வசம்ப வச்சு தேய்க்க எடுபட்ட வேலை போகும்போது எங்க போறேன் கேக்குறீங்க விளங்குமாடா? எதுக்கு நீ அபசகுணமா கேக்குற? போற காரியம் வழங்குமா? போகும்போது எங்க போறேன்னு கேட்க கூடாது. அப்ப வரும்போது எங்க வருவேன்? உருப்படாத காரியத்துக்கு தான் போவ. சரி என்ன சொல்லு, சீக்கிரம் சொல்லு, டைம் ஆகுது, எனக்கு ஏகப்பட்ட ஒர்க் இருக்கு. எனக்கு வர வெள்ளிக்கிழமை பொங்கல் வைக்கணும்டா. பொங்கல் தானே, தாராளமா வெய்யி, கூட தேங்காய் சட்னி அரைச்சிரு, அப்படியே மெதுவடை வாங்கிட்டு வர வச்சு சாப்பிடலாம், டேஸ்டா இருக்கும். வேற என்ன சொல்லு, இதுக்கேண்டி ஏன்ட்ட கேக்குற? இதெல்லாம் நீயே செய்யலாமே. வேற ஏதாவது? ஆடி மாசம் பிறந்து எத்தனை நாள் ஆகுது? எந்த ஹாஸ்பிட்டல்ல? என்ன கேட்ட? எந்த ஹாஸ்பிட்டல்ல? அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். ஹாஸ்பிட்டல்லையா? பொறந்துச்சுன்ட்டு. ஆடி மாசம் தான் நடந்துட்டு இருக்கு. எங்கயா இது? அம்மனுக்கு விசேஷமான நாள்ரா. சரி, குலதெய்வம் கும்பிடுற நாள். இந்த மாசத்தை தான் சாமி கும்பிடுவாங்க. சரி, மத்த மாசத்துல எல்லாம் சாமியை திட்டுவாங்களா? பைத்தியம், மத்த மாசத்துல நார்மலா கும்பிடுவாங்க. இந்த நேரத்துல வந்து அப்நார்மலா கும்பிடுவாங்களா? உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல ரவி. தெரிஞ்சுதான் பேசுறியா தெரியாம பேசுறியா? நீ தெரியாம தான் பேசிட்டு இருக்கேன், சொல்லு. நீங்க எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றீங்க, தெரியாம பண்றீங்களா எனக்கு தெரியல, சொல்லு. பொங்கல் வச்சுட்டு கூழ் ஊத்தணும்டா. எங்க கீழே ஊத்தணுமா? கீழையா? நீங்க சொன்ன கூழ் ஊத்தணும்ட்டு. லூச வீட்ல ஊத்தணும். இங்க ஊத்துற யார் கழுவி விடுறது? நீ கழுவி விடுறியா? எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. ரவி என்ன விளையாடுற ரவி? நீ நான் இப்ப விளையாடிட்டா இருக்கேன், நின்னுட்டு இருக்கேன். இப்பதான் விளையாட போறேன் கிரிக்கெட். உனக்கு நீ பைத்தியம் முத்தி போச்சு. முதல்ல நான் என்ன சொல்ல வரது கேளு ஃபர்ஸ்ட். இப்ப நான் கேட்காம நின்னுட்டு இருக்கேன், எனக்கு நல்லா காது கேட்க சொல்லு. அப்படி நான் சொல்றது மட்டும் ஏன் கேட்க மாட்டேங்குது? கேக்குது. என்ன கேக்குது? இப்ப நீ சொன்னது கேக்குது. சரி, நான் நேரா விஷயத்துக்கு வந்துடுறேன். ஆடி மாசம் பிறந்தாச்சு, நம்ம குலதெய்வ கும்பிடணும், பொங்கல் வைக்கணும், வீட்டுல கூழ் ஊத்தணும். இதுக்கு எனக்கு 5000 பணம் வேணும், ரெடி பண்ணு. அவ்வளவுதான். 15000? அட ஏங்க நீங்க வேற, பீடி வாங்கவே 15 பைசா இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15000 ஆச்சே பாரு. அதெல்லாம் ஆடி மாசம் வந்தாதான் நீங்க கூழ் ஊத்தணும், ஆடி மாசம் வந்தாதான் பொங்கல் வைக்கணும். ஏன் மத்த மாசம் நான் பாவம் வச்சுன்னு கேக்குறேன் நானு. மத்த மாசம் ஏன் பாவம் பண்ணிச்சுன்னு கேக்குறேன். ஏன் ஆவணி மாசத்துல ஊத்தக்கூடாதா, இல்ல மாசி மாசம் ஊத்தக்கூடாதா, பங்குனி மாசம் ஊத்தக்கூடாதா, சித்திரை மாசம் ஊத்தக்கூடாதா? அந்த மாசம் எல்லாம் பாவம் பண்ணிச்சா உங்களுக்கு? ஆடி மாசம் வரதான் உங்களுக்கு ஸ்பெஷலா? ஆடி மாசம் ஸ்பெஷல் தான், அம்மனுக்கு ஸ்பெஷல், நம்ம குலதெய்வத்துக்கு ஸ்பெஷல். அதனால நம்ம ஊத்தி தான் ஆகணும். அப்பதான் நம்ம நினைச்சதெல்லாம் நிறைவேறும், நம்ம குடும்பம் செழிக்கும். ஆமா, நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும். ஆமா, இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. உங்க பேர் நான் ஒன்று கேக்குறேன், தப்பா நினைக்க கூடாதுன்னா. அப்புறம் நான் ஏழாவரமா பேசுறேன், பாரு இவன் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேட்க கூடாது, திட்டக்கூடாது. சரியா? எந்த பிராமின்ஸ் ஆவது வீட்டுல கூழ் ஊத்தி பாத்திருக்கியா? கிடையாது. அவங்க நெருப்பு மரிச்சு பாத்திருக்கியா? இல்ல. அவங்க அலை குத்தி பாத்திருக்கியா? இல்ல. அவங்க வேண்டுதலுக்கு மொட்டை போட்டு பாத்திருக்கியா? இல்லடா. சொல்லு. அவங்க விரதம் இருந்து பாத்திருக்கியா? இருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு நாள் இருப்பாங்க. சரி, இல்ல. என்ன போ? எந்த பிராமின்ஸ்ல இருக்கிற பொம்பளைங்களாவது சாமியடி பாத்திருக்கியா? ஆமா, இல்ல. ஆமா, இல்ல. என்ன? ஆனா அவங்க எல்லாம் பாரு, அவங்க கும்பிடுற சாமி எல்லாம் பாரு, எல்லாம் சாஃப்டான சாமிங்க. பெருமாள், ராமர், ஆஞ்சநேயர். சரிப்பா, அதுக்கு என்ன போ? ஆனா நம்ம கும்பிடுற சாமி எல்லாம் பாரு, ரக்டான சாமிங்க எல்லாம் ஃபைட்டர்ஸ். முனீஸ்வரன், அய்யனார், கருப்புசாமி, அந்த மாதிரி எல்லாருமே ஃபைட்டர்ஸ் நம்ம சாமி. நமக்கு என்ன? அவங்க சாமிங்க எல்லாம் சாந்தமா இருப்பாங்க அப்படியே. அதுக்கு என்ன? நம்ம சாமிங்க எல்லாம் அடிச்சு ஓட விடுவாங்க. என்ன பண்ண சொல்றதுக்கு? அதுதான் சொல்றேன். என் வேண்டுதல் ஒண்ணு நிறைவேற்றி தருமா சாமி சொல்லு, நான் இமிடியேட்டா செய்றேன். அப்படி என்ன வேண்டுதல்? நான் கூழ் ஊத்தி எல்லாமே பண்ணணும். ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு ஆடி கார் ஒண்ணு வேணும். ஆடி மாசம் நம்ம சாமி கும்பிட்டா நமக்கு ஒரு ஆடி கார் வாங்கி தருவான். அதுக்கு நீ உழைக்கணும். அது எப்படி முடியும்? சம்பாதிக்கணும். அதுக்கு ஒரு வேலையை பிடிக்கணும். அப்ப நீ ஆடி கால்ல போவ. அப்புறம் எதுக்கு கூழ் ஊத்தணும்? சாவு சாவும்ல. அப்ப எதுக்கு நான் வந்து பொங்கல் வைக்கணும்? சாமி என்னைக்காவது வந்து உங்ககிட்ட ஆடு எனக்கு பலியா கொடுங்கன்னு சொல்லிச்சா? சொல்லல. ஏன் கூழ் ஊத்துறாங்க தெரியுமா? ஏன் ஊத்துறாங்க? ஏன் பலி கொடுக்குறாங்க தெரியுமா? அத ஏன் கொடுக்குறாங்க? எதுக்காக சொல்லு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மல கொடுக்குற உம்மா தெரியாது. எதுக்கு நேர்த்தி கடனே? நேர்த்தி கடனா? நேர்த்தி கடனே. ஏண்டி அவன் பேங்க் கடன் வச்சிட்டு இருக்கான், அதை அடைக்க முடியாம சுத்திட்டு இருக்கான். அதுல நேர்த்தி கடன். நம்ம நேர்த்தி கடனை நல்லா முதல்ல ஒரு விஷயத்த எதுக்கு நடக்குது, ஏன் முன்னோர்கள் நமக்கு இப்படிலாம் சொல்லிட்டு போயிருக்காங்க, எதுக்காக கூழ் ஊத்துறாங்க, எதுக்காக சாமிக்கு பலி தராங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. எனக்கு தெரியும். சரி சொல்லு. அப்படி கேளு. நம்ம குலதெய்வத்தை வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக. ஓ, நீங்க கூழ் ஊத்துனா குலதெய்வம் வீட்டுக்கு வந்துடும். ஏன் பிரியாணி வச்சா இன்னும் கொஞ்சம் ரெண்டு டெய்லி வரும்ல? அது என்ன கூழ் ஊத்துறீங்க? ஏன் ஒரு மட்டன் பிரியாணி செஞ்சு போடுங்க,
படையல் போடுங்க சாமிக்கு. அம்மனுக்கு பிடிச்ச பிரசாதம். இது கூழா? ஆமா, சாமிக்கு குளிர்ச்சி அடைகிறதுக்காக அது ஊத்துறது. சாமிக்கு குளிர்ச்சி என்னன்னா ஐஸ் வாட்டர் கொடுங்க, நல்லா கூலிங்கா குடிக்கிட்டோம் சாமி. மோர் கலந்து கொடுங்க. அது குளிர்ந்தாட நம்ம நல்லா இருக்க முடியும். சாமி குளிர்ல காஷ்மீர் இல்ல ஊட்டிய மாதிரி அமுச்சு விடுங்க சாமியை. நல்ல குளிரா இருக்கும்ல. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். நீ எதுக்கு கூழ் ஊத்துறாங்க சொல்லுறாதா? இது பாரம்பரியமா நம்ம குடும்பத்துல சொல்லி கொடுக்குறது தான்டா. உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? முன்னோர்கள். யார் உங்க முன்னோர்கள்? திருவள்ளூர். என்னோட அப்பா அம்மா, உன்னோட அப்பா அம்மா. எங்க அப்பா அம்மா சொல்லவே இல்ல சொல்லல. உங்க அப்பா அம்மா சொல்லி தரலன்னா அதுக்கு உங்க அப்பா மேலதான் குறை, உங்க அம்மா மேலதான் குறை. சரி, உங்க அப்பா அம்மா சொல்லி தந்திருக்காங்க.